பரிசுத்த கூட்டம் நடுவில் தேடும் குத்தனோவி திருவேளையில் ஆதியானை மாறிரோ திருவேளையில் ஆதியானை மாறிரோ உன்னை வேண்டும் தகப்பனே உலகிலே உன்னை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உன்னை என் ஜீவனில்லை எழுதோ என் ஜீவனில்லை எங்கேயோ பரிசுத்த கூட்டம் நடுவில் திருவேளையில் ஆடியாதைந்த பாரிரோ திருவேளையில் ஆடியாதைந்த பாரிரோ தகப்பனே உலகிலே சக்திகள் பல உன்னை துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உன்னை பரிசுத்த கூட்டம் நடுவில் தேடும் சுத்த ஜோதி திருவேளையில் ஆடியாமெஞ்ச மாறிரோ திருவேளையில் ஆடியாமெஞ்ச மாறிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன்
சோத்திரிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு பரிசுத்தர் நடுவிலே வாசம் செய்கிறார். தேவனை துதிப்போம், பரிசுத்தமுள்ள தேவனை எல்லாரும் சோத்திரிப்போம், மகிமைப்படுத்துவோம். சோத்ரம் 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 சோத்ரம். Praise Lord. Hallelujah 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 hallelujah. Rabba shala ba rabba ka bla sha rebi ka ba rabba sha. Hallelujah 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 hallelujah. Sotram 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 sotram. கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆராதனை பொறுப்பெடுக்க முடியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள முடியாக தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியான தேவ கிருபையை கர்த்தர் நமக்கு தர முடியாக வரவேண்டிய ஜனங்கள் கர்த்தரை தரும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினால் நிரம்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருடைய வசனங்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களோடு புறப்பட்டு செல்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்த முடியாக தேவனுடைய ஆவியினால் நம்மை நிரப்ப முடியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் வந்து இறங்கும்படியாக கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேண்டி ஏற்பட்ட சில ஊழியர்கள் ஜெபம் செய்யலாம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிகளுக்கும் பாத்திரரே நாங்கள் துதிக்கிறோம் பிதாவே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே நோக்கி நான் கர்த்தாவே கூப்பிடுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, என் கண்மலையை மீட்பெருமான கர்த்தாவே நாங்கள் தொழுது கொள்ளும்படி சேவிக்கும்படி ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் பிதாவே. இதோ கர்த்தர் பார்வோனை எச்சரித்தார் என்று பார்க்கிறோம் பிதாவே. என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று சொல்லி பிதாவே ஆராதனை செய்யும்படியாக கர்த்தாவே உமக்கு கர்த்தாவே பண்டிகை கொண்டாடும்படியாக பிதாவே அப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்தீர் பிதாவே. அவர்கள் கர்த்தாவே நாங்கள் எங்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் எங்கள் பிள்ளைகளோடும் வாலிபரோடும் முதியோரோடும் கர்த்தாவே நாங்கள் ஆராதனை செய்ய எங்கள் தேவனுக்கு போக வேண்டும் என்று சொல்லி பிதாவே அந்த எகிப்தை விட்டு வெளியேறி பிதாவே அப்பா அவர்கள் ஆராதனை செய்ய வந்தார்கள் என்று பார்க்கிறோம் பிதாவே. இதோ நாங்களும் பிதாவே இந்த வாரத்தில் முதல் நாளிலே பிதாவே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், எங்கள் தேவனை பார்க்க வேண்டும், எங்கள் தேவன் பேசுவதை கேட்க வேண்டும், எங்கள் தேவன் கர்த்தாவே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள வர வேண்டும் என்று சொல்லுவதாவே குடும்பம் குடும்பமாக உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். இதோ கர்த்தர் கர்த்தாவே யோசுவாவின் மூலமாக திருவள்ளுவர் மட்டினது போல ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தாவே நீங்களும் சேவிக்க மனதாயிருந்தால் சேவியுங்கள், இல்லாவிடால் எகிப்திலிருந்து கர்த்தாவே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ என்று சொல்லி பிதாவே அல்ல நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே பிதாவே எங்களை கர்த்தாவே காற்றையும் கடலையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகளால் நிரப்பப்படும் என்று சொன்னது ஆண்டவரே. தண்ணீரா நிரப்பப்பட்ட ஆசீர்வாதங்களோடு கர்த்தாவே எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே. இதோ வெறுமையாய் வந்திருக்கிறோம், எங்கள் பாத்திரத்தை வெறுமையாக்குகிறோம் பிதாவே. அப்பா ஜீவ தண்ணீரால் உம்முடைய ஆவியால் உம்முடைய வல்லமையால் உம்முடைய கிருபையால் உம்முடைய காருண்யத்தால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே. சோத்திரம் சோத்திரம் பிதாவே. கர்த்தர் அவர்களோட பேசினார் என்று பார்க்கிறோம். சீனாய் மலையிலிருந்து பேசின சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம் பிதாவே. அதற்கு பயந்து மோசே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி கர்த்தாவே கூப்பிட்டது போல கர்த்தர் பேசுவதை கேட்கத்தக்கதாக எங்கள் காதுகளை செவிதனவுளாக்க வேண்டுமா ஜெபம் பிதாவே. இதோ கர்த்தர் வேற எண்ணத்தை கேட்கிறார், மனுஷனே வேற எண்ணத்தை கேட்கிறார், அவருக்கு முன்பாக மன தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். கர்த்தாவே உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுகிறோம், உமக்கு முன்பாக எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் இதாவே. சோத்திரம் சோத்திரம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காட்டிலிருந்து கர்த்தாவே லியாவுக்கு உத்தரவாக என்று பார்க்கிறோம் இதாவே. எங்களுக்கும் கர்த்தாவே உத்தரவாக வேண்டுமாய் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம் இதாவே. களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுங்கள், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தீர், செய்ய போகிறீர், செய்து கொண்டிருக்கிற கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துறோம். இதோ உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இதாவே. அந்த ஆயக்காரனை போல ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கிருபாசனத்திற்கு முன்பாக நெருங்கி சேர்வதற்கு கிட்டி சேர்வதற்கு பாத்திரவான்களான ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய சொந்த குமாரன் ரத்தத்தினாலே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக கூட்டி சேர்த்திருக்கிறீர், சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறீர், பாத்திரவான்களா மாற்றி இருக்கிறார் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம்.
உம்முடைய சமூகத்தில் எங்களை எருமையாக்கி தாழ்த்தி அர்ப்பணித்து படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சகோதரிமாருங்க ஜெபிங்க. ஏவப்பட்டு சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் அப்பா. இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசமடைந்து உயர்நில பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல விளக்கம் என்னோடு துதிக்கிறோம். இந்த ஐக்கிய ஆராதனைக்காக என்னோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. கடந்திட்ட காலமெல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்திய தேவன் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. கழுது தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி செட்டைகளின் கீழ் சுமந்து செல்வது போல கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களை நடத்தி சென்றீர் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே. தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொருவரையும் ஆலயத்திலே கூடி வர செய்திருக்கிறீரே. நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம் அப்பா. பாடல் வேளையிலே எங்கள் மத்தியிலே இடைப்பட்ட தேவன், துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய ஆளுகை, உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய மகிமை ஆலயத்தை மூடிக்கொள்ள வேண்டுமா எனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் சாலமோன் மண்டபத்திலே உலாவினது போல கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிற தேவனே, நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவருமையாய் திரும்பி போய் விடாதபடிக்கு தேவனே, வார்த்தையாகிய மன்னாவை பரலோகத்தில் இருந்து கர்த்தாவே, அந்த மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்க செய்ய வேண்டுமா எனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பகுதி பகுதி ஆராதனை ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. தேவனே, சோத்திரம் கர்த்தாவே. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்களுடைய ஆத்மா புஷ்டியாக வேண்டுமா எனக்கு ஜெபிக்கிறோம். ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை பெரியது என்று பார்க்கிறோம். எங்களை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் கர்த்தாவே. எங்களுக்கு தோலையும் சதையின் நரம்பினால் எங்களை இசைத்தீர் கர்த்தாவே. உடைய தயவு எங்களுடைய ஆவியை பராமரித்ததே தேவனே, சோத்திரம் கர்த்தாவே. அப்படியே யோசேப்பு சிறைச்சாலையில இருந்த போது உடைய கிருபை, உடைய தயவு அவரை பராமரித்தது. அவரை குறித்த வேளையிலே வெளியே அழைத்து வந்தேன் தேவனே, சோத்திரம். இந்த ராஜ்யத்திற்கு அதிபதியாக மாற்றினீர் கர்த்தாவே. அப்படியாய் வந்த ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உடைய சந்நிதியிலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னேன் தேவனே. வேத வசனத்தின்படியாய் கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வசனமாகிய புல்லுள்ள வசனங்களிலே நாங்கள் எங்களை மேய்க்க வேண்டுமா நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாசரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு முன் சென்ற திரளான சாட்சிகளை நாங்கள் உற்று பார்த்து இன்னும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட, ஊன்ற கட்டப்பட, செய்திகள் பரத்தில் இருந்து கடந்து வர வேண்டுமாய், ஒவ்வொரு ஆத்மாவையும் பலப்படுத்த வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, எங்கள் மீது உடைய இரக்கமும் தயவும் கடந்து வர வேண்டுமாய், ஒவ்வொரு உலர்ந்த எலும்புகளையும் உயிர் பெற செய்ய வேண்டுமாய், ஒவ்வொரு ஆத்மாவையும் விசாரித்து அனுப்ப வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, நீர் எங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உண்மையில் வைக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஏற்று வழி நடத்துவீராக கர்த்தாவே. நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. தேவனே, மோசேயை நோக்கி மலையிலே ஏறி வா என்று சொன்னீரே கர்த்தாவே. ஏறி வந்தபோது அவருடைய முகம் பிரகாசித்தது கர்த்தாவே. அப்படியாய் பரிசுத்த தாசரை மறைத்த உடைய வார்த்தையாகிய தேவனுக்கு தேவனே, நாங்கள் பத்திரமாய் இருக்கத்தக்கதான வசனங்கள், ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க வசனங்கள் கர்த்தாவே பரத்தில் இருந்து கடந்து வர வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் உம்மை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவே. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தது போல தேவனே, எங்களுக்கு வரும் வாய்ப்புகளையும் அழைப்பையும் நாங்கள் பயன்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்பா. அதற்கு விரோதமாக காணப்படுகிற அந்தகார சக்திகள், தடைகள், பாவங்கள் எல்லாம் அகற்றி அப்புறப்படுத்தி எங்களை ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி குற்றமற்ற மனசாட்சியோடு நாங்கள் திருவிருந்து உட்கொள்ள ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும், கிருபையாயிரும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பகுதியை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி வர்ஷிப் பண்ணுவோம். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற Praise God. Hallelujah.
சங்கீதம் 24ஆம் சங்கீதம் வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் உலகும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையில் கடைசி வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே மகிமையின் ராஜா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமையானவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த பாடல் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த மகிமையின் ராஜா யாருன்னா நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பாடலை பாடி, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? அல்லேலூயா. அவரே இல்லாமல் வேற ஒரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாரும் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இந்த பாடலெல்லாம் நம்ம அனுப்பியிருந்தோம். எல்லாருக்கும் இந்த பாடல்கள் தெரிந்திருக்கும். என்னோட இணைந்து இந்த பாடல்கள்லாம் புதுசு இல்லை, பல வருடங்கள் ஆயிடுச்சு. நமக்கு இது புதுசாக இருக்கும். ஆகிய இந்த பாடல்களை இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே. நல்ல கரங்கள் தட்டி பாடுவோம். ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. பூமியின் சூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன் அவர். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன் இவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மண்ணினாலே என்னை உருவாக்கின தேவன், தம் சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்த தேவன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே
வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை கொண்டு வந்திருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து தேவன் வனாந்திர பாதையை 40 ஆண்டுகள் வழி நடத்தினவர் நம்மையும் வழி நடத்த வல்லவர். அல்லேலூயா. பாதைகள்ல போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பாதைகளிலே பள்ளத்தாக்குகளிலே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமூகம் நம்மோடு இருந்தா போதுங்க. ஹல்லேலூயா. மோசே ஜெபிக்கும் போது சொல்றாரு, உங்க சமூகம் இல்லாவிட்டா நான் கடந்து போக மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டோடைய சமூகம் மாத்திரம் நம்ம கூட இருந்தா போதுங்க. வேற யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டோடைய சமூகம் நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்து கொள்வார். அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்து கொள்வார். சேதமின்றி காத்து கொள்வார். சேதமின்றி காத்து கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்து கொள்வார். அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்து கொள்வார். சேதமின்றி காத்து கொள்வார். சேதமின்றி காத்து கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கலங்கள் உதவி செய்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். கலங்கிடும் நேரம், கலங்கிடும் வேலை கர்த்தர் இயேசு அருகில் வந்தார். கலங்கிடும் நேரம், பதறிடும் வேலை கர்த்தர் இயேசு அருகில் வந்தார். கண்ணீரை துடைத்து கவலைகள் மாற்றி, கண்ணீரை துடைத்து கவலைகள் மாற்றி இயேசுவை நடத்துகிறார். இயேசுவை நடத்துகிறார். அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்து கொள்வார். அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்து கொள்வார். சேதமின்றி காத்து கொள்வார். சேதமின்றி காத்து கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலர், இனியும் ஏனோ கலங்குகிறார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலர், இனியும் ஏனோ கலங்குகிறாய். உன்னோடு இருப்பேன் என்றாரே இயேசு,
உன்னோடு இருப்பேன் என்றாரே இயேசு. தினம் உன்னை நடத்துகிறார், தினம் உன்னை நடத்துகிறார். அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதமின்றி காத்துக் கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் உணர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு முழு பலத்தோடு ஓ ஜீசஸ். பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். போராட்டம் தொல்லை அதிகரித்தாலும் கிருபை உனக்கு போதும் என்றார். போராட்டம் தொல்லை அதிகரித்தாலும் கிருபை உனக்கு போதும் என்றார். பலவீனம் நீக்கி மீட்டாரே இயேசு, பலவீனம் நீக்கி மீட்டாரே இயேசு. புது பலம் தந்தன்னை நடத்துகிறார், புது பலம் தந்தன்னை நடத்துகிறார். அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சமூகம் என் முன் சென்றதால் சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதமின்றி காத்துக் கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். 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 போல இறங்கணுமே அக்னியாய் பதியணுமே, கொடும் காற்றாக வீசணுமே, அன்ப நதியாக ஒழுகணுமே. போல இறங்கணுமே அக்னியாய் பதியணுமே, கொடும் காற்றாக வீசணுமே, அன்ப நதியாக ஒழுகணுமே. போல இறங்கணுமே அக்னியாய் பதியணுமே, கொடும் காற்றாக வீசணுமே, அன்ப நதியாக ஒழுகணுமே. அத்தையோடு தாழ்வரையில் ஒரு சைனியத்தை நான் காணணும், அதிகார பகன்மையனே இனி ஆத்மாவில் பிரவேசிக்கிறார். அத்தையோடு தாழ்வரையில் ஒரு சைனியத்தை நான் காணணும், அதிகார பகன்மையனே இனி ஆத்மாவில் பிரவேசிக்கிறார். போல இறங்கணுமே கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே கரங்களை தட்டி நம்ம வரவேற்போமா? கொடும் காற்றாய் வீசணும் ஆண்டவரே, வீசல் ஆமென். போல இறங்கணுமே அக்னியாய் பதியணுமே, கொடும் காற்றாக வீசணுமே, அன்ப நதியாக ஒழுகணுமே. பிரார்த்தனையில் ஒரு கையகம் மேகம் காண்கிறேன், ஆகாவு விருட்சம் போலே அக்னி மழையாய் பெய்யணுமே. கர்மே பிரார்த்தனையில் ஒரு கையகம் மேகம் காண்கிறேன், ஆகாவு விருட்சம் போலே அக்னி மழையாக பெய்யணுமே. போல இறங்கணுமே அக்னியாய் பதியணுமே, கொடும் காற்றாக வீசணுமே, அன்ப நதியாக ஒழுகணுமே.
பிரசன்னத்தை உணர்வோம். Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, அக்கினி, அக்கினி, ஆமென், ஆமென். அக்கினாவாய பதியனுமே ஒரு காற்றாக வீசனுமே அற்பனரியாக ஒழுகனுமே நீ போல இறங்கனுமே அக்கினாவாய பதியனுமே ஒரு காற்றாக வீசனுமே அற்பனரியாக ஒழுகனுமே கர்த்தர் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே கர்த்தராவியனே அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே 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 தாவீதை போல் துதிப்பே 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 தாவீதை போல் துதிப்பே கர்த்தராவியனே அசைவாடிட தாவீதை போல் பாடுவே கர்த்தராவியனே அசைவாடிட தாவீதை போல் பாடுவே 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 தாவீதை போல் பாடுவே 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 தாவீதை போல் பாடுவே கர்த்தராவியனே அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே கர்த்தராவியனே அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு ஒரு நிமிஷம் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி உங்களை பரிசுத்தமான 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைக்காக ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்கப்பா, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய தயவை தாங்க, உம்முடைய அன்பை தாங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. கடந்த 11 மாதங்களும் ஆண்டவரே எங்களை கன்னிமணி போல பாதுகாத்து நடத்தினீங்க ஆண்டவரே. அப்பா அந்த 11வது மாதத்துல கடைசி வாரத்துல நம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே நாங்கள் ஐக்கியமாய் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் தேவ சமூகத்துல கூடி வந்து துதிக்கவும் ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்த. எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து யாரும் வேடிக்கை பார்க்க வரல, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் உள்ளத்தினால் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி உங்க பரிசுத்தமான 2 கரங்களை உயர்த்தி இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் வாய்களை திறந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது ஆண்டவரே, 1000 ஆண்டுகள் இருந்தாலும் துதிக்க போதாது. ஓ ஜீசஸ், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய உயிர் திறந்த நாளில ஆண்டவரே ஒரு குடும்பமாய் இந்த இடத்துல கூடி வந்து தேவ சபையாய் பரிசுத்தவான்களோடு ஆண்டவரே விசுவாச குடும்பங்களோடு ஆராதிக்க தொழுது கொள்ள நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நல்ல தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே நம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நல்ல வொர்ஷிப்புக்காக சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தும். ஹalleluya ஹalleluya. ஆமென். எல்லாரும் உட்கார். இந்த வேளையிலே நபத்திலே வந்திருக்கிற நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் அல்மேசியா லாசர் அவர்கள் நமத்திலே தேவ செய்தியை கொண்டு வர இருக்கிறார்கள். நாம் ஜெபத்தோடு நாம் காத்திருந்து கர்த்தருடைய மன்னாவை புசித்து நாம் பலப்பட ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். நமத்திலே வந்திருக்கிற அருமையான ஐயா அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி நான் ஒரு வரவேற்போம். ஆமென் ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான நாளிலும் புதிய எருசலேம் சபை திருச்சி இந்த இடத்திலே கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தரடியானுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக பெரியவராக இருக்கிறார். அவரை நாம் துதிக்கும் பொழுதெல்லாம் நம் மத்தியிலே அவர் வருகிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய நாமத்தினால் 2-3 பேர்கள் எங்கே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அதனால் நாம் இறைவனை துதிக்கும் பொழுதெல்லாம், தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறது, நம்மை அது நிரப்புகிறது. ஆவியினால் நாம் நடத்தப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இயக்குகிறார். தொடர்ந்து கர்த்தர் அவ்விதமாகவே நம்மை இயக்குவாராக. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்புமாக கர்த்தர் தியானி கொடுத்த வேத வசனத்தை இறைய சமூகத்திலே நாம் தியானிப்புமாக. யாராவது ஒருவர் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3வது வாக்கியங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன். ஹல்லேலூயா. இங்கே தீர்க்கதரிசியாக மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த மல்கியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு ஆகமத்தின் இறுதி தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய நிலையை இங்கே சரியாக இங்கே அவர் காண்பிக்கிறார். இஸ்ரவேலர் தேவனுடைய உடன்படிக்கையிலிருந்து விலகி தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் கை கொள்ளாமல் பின்வாங்கி இருந்த இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்,
நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே யாக்கோபும் ஏசாவையும் குறித்து நாம் அதாவது பார்க்கிறோம். இதனுடைய பாரம்பரிய போதகங்களும் அர்த்தங்களும் நாம் அதாவது அநேகம் கேட்டிருக்கிறோம். யாக்கோபு என்னப்பட்டவர், எப்படிப்பட்டவர், ஏசா என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகிலும் அதையும் தாண்டி இருக்கிற ஒரு சத்தியத்தை நாம் இன்றைய தினத்திலே நாம் சற்று அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய முன்குறித்தல், தேவன் தம்முடைய ஜனங்களை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற சத்தியத்தின் அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே அடியான் பேசும்படியாக இருக்கிறேன். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார், அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்ற வேத சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் மேலோட்டமாக நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய ஏதாவது இறையியல் சத்தியம் என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக நாம் அறிய வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதாவது வார்த்தை என்னவென்றால், நான் யாக்கோபை சிநேகித்தேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யாக்கோபை இறைவன் தெரிந்து கொண்டார், முன்குறித்தார் என்ற அர்த்தமாகும். இதை பவுல் பாருங்கள் தெளிவாக விளக்குகிறார். இதனுடைய அர்த்தத்தை பவுல் தன்னுடைய நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 10 13 வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கலாம். ரோமர் 9 10 13. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய இறையியல் அர்த்தத்தை இங்கே பவுல் இந்த ரோம சபையாருக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். யாக்கோபனுடைய கிரியைகளோ அவருடைய விசுவாசமோ ஏசாவின் கிரியைகளோ அவருடைய செயல்களோ இங்கே முக்கியம் அல்ல. அவர்கள் இருவரையும் தாண்டி இருக்கிற ஒரு சத்தியத்தை இங்கே பவுல் எழுதுகிறார். இந்த இரண்டு பேரிலும் ஒருவரை தேவன் முன்கூட்டியே தெரிந்து கொண்டார், முன்னறிந்தார், தெரிந்தெடுத்து கொண்டார் என்ற சத்தியத்தை இங்கே பவுல் இந்த ரோம சபையாருக்கு எழுதுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இருவரும் பிறப்பதற்கு முன்னமே, அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் முன்னமே, ஏசா தன்னுடைய துர்க்கிரைகளை செய்யும் முன்னமே தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டார், ஒருவரை முன்குறித்தார் என்ற சத்தியம். இதற்கு ஆங்கிலத்தில் எலெக்ஷன் என்று சொல்வார்கள், இல்லையென்றால் ப்ரீ டெஸ்டினேஷன் என்று சொல்வார்கள். முன்குறித்தல், தெரிந்தெடுத்தல். தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்பதாம். இருவரும் நன்மை செய்தார்களோ தீமை செய்தார்களோ என்ற காரியம் அதாவது இங்கே நாம் இங்கே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முன்னமே தேவன் ஒருவரை விசேஷித்த விதமாக தெரிந்து கொண்டார், தேவன் ஒருவரை முன்னறிந்தார் என்ற உண்மையை இந்த ரோம சபையாருக்கு பவுல் அதாவது தெளிவுபடுத்துகிறார். ஆதலால் அந்த ரோம சபையார் கிறிஸ்துவை விசுவாசித்த புறஜாதிகளும் யூதர்களும் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு உண்மையை அவர்களுக்கு அவர் போதிக்கிறார். இந்த யாக்கோபும் ஏசாவும், யாக்கோபு உத்தமர் என்றும் ஏசா கெட்டவர் என்றும் நாம் எல்லோரும் அதாவது பாரம்பரியமாக கதைகளிலே நாம் அறிந்திருக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய எந்த நற்கிரியைகளோ, அவருடைய எந்த செயல்களோ, அவருடைய விசுவாசமோ, அவர்களுடைய எந்த காரியத்திற்கு முந்தியே முன்கூட்டியே தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டார்
என்பது தான் நாம் அதாவது இங்கேதாவது இந்த தினத்திலே தியானிக்க இருக்கிறோம். தேவர் உங்களை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார், நம்மை முன்னறிந்தார். நாம் பிறக்கும் முன்னமே, நாம் இயேசுவை ஏதாவது ஏற்றுக்கொள்ள முன்னமே, நாம் ரட்சிப்பை பெறும் முன்னமே தேவன் உங்களையும் என்னையும் எல்லாரையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்ற சத்தியம். ஹalleluya! தேவன் நம்மை ஏதாவது எலெக்ட் பண்ணியிருக்கிறார். God has predestined us. தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை முன்னறிந்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டார் என்ற சத்தியம். ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவருடைய எந்த ஏதாவது கிரியைகளையும் தேவன் ஏதாவது காணும் முன்பே, அவர்கள் செயல்படும் முன்பே, காலத்திற்கு முந்தையே அவர் ஏதாவது ஒருவனை நிர்ணயித்தார், ஒருவனை அவர் தெரிந்து கொண்டார் என்பதாம். இயேசுவை விசுவாசிக்கிற நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் தான் ரட்சிப்பை தேடவில்லை, ஆனால் உங்களை இயேசுவானவர் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மை, அதை நாம் சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்னறிந்தார். இங்கே பார்லதாவது யாக்கோவும் ஏசாவும் அவருடைய கிரியைகளை குறித்த காரியத்தை ஏதாவது ஆதியாகமத்திலே ஏதாவது நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய கிரியைகள் இல்லையென்றால் அவருடைய செயல்களுக்கு முந்தியே தேவன் இருவரையும், அதில் ஒருவரை தேவன் முன்கூட்டியே தெரிந்து கொண்டார் என்ற உண்மை. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் அதாவது ஈசாக்கை ஆண்டவர் நேசித்தார். அவருக்கு ஏதாவது ஒரு சகோதரன் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் இஸ்மவேல். இஸ்மவேலை ஏதாவது தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் ஏதாவது ஈசாக்கை தெரிந்து கொண்டார். ஈசாக்கின் வழியாக தேவனுடைய சந்ததி, தேவனால் தான் முன்குறிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை பெறுவார்கள் என்று முன்கூட்டியே தேவன் அறிந்திருந்த அந்த முன்குறித்தலை, அந்த தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் ஏதாவது இங்கே உறுதிப்படுத்துகிறார். இந்நாட்களிலே ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பகை உண்டாயிருக்கிறது. இஸ்மவேல் ஈசாக்கை அன்று ஏதாவது விரோதித்தான், அன்று அவன் பகைத்தான். இன்றும் அந்த இஸ்மவேலின் சந்ததியார்கள் அவர்கள் யூதர்களை பகைக்கிறார்கள். ஏனென்றால் யூதர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை அறிந்த அந்த இஸ்மவேல் ஈசாக்கை பகைத்தான். அவ்விதமாகவே இந்த யாக்கோபும் ஈசாவும் இந்த இரட்டை சகோதரர்களிலே ஏசா யாக்கோபை ஏதாவது வெறுக்கிறான். ஏனென்றால் யாக்கோபு அவன் ஏதாவது குணசாலியாக இருந்தான், அவன் வீட்டில் தரித்திருக்கிறவனாக இருந்தான். ஏசாவை போல் வேட்டையாடவில்லை, அவனதாவது பரஸ்திரியை அவனதாவது திருமணம் முடித்துக் கொள்ளவில்லை. ஆனால் யாக்கோபு ஏதாவது குணசாலியாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் குணசாலியாக இருந்த போதிலும் அவன் ஏதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடினவன், அவன் திருடி கொண்டான். அவனதாவது ஏமாற்று பேர்வழி, அவனதாவது ஏமாற்று வழியின் மூலமாக ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டான். தன்னுடையதாவது அண்ணன் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை அவன் பறித்து கொண்டான் என்று மாத்திரம்தான் நமக்கு தெரியும், வேற ஒன்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இருவருக்கும் முந்தியே, அவர்கள் பிறக்கும் முன்னமே தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டார். ஹalleluya! தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார் என்று பவுல் எழுதுகிறார். ஆதலால் நாம் பிறக்கும் முன்பே, நாம் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முன்பே தேவன் உங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருந்தார். தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் ஒன்று அவரிடத்தில் இருந்தது. அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக குறித்த நாளிலே திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராக, மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக கடந்து வந்து இயேசுவின் சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம இயேசுவை அறிந்து கொண்டோம். இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய சொந்த கர்த்தராக ஏற்றுக்கொண்டதின் அந்த பேரே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆதலால் தேவன் நம்மை நாம் பிறக்கும் முன்பே, நாம் செயல்படும் முன்பே, நீங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்று சொல்லி காரியமே இல்லை.
இந்த 2 பேருடையதாவது தன்மைகளை நாம் கவனித்தோம் என்றால், ஒருவர் கொஞ்சம் நல்ல குணமுள்ளவர், இன்னும் ஒருவர் அதாவது நல்ல குணம் இல்லாதவர்கள். இந்த 2 குணமும் நம்ம இடத்துல இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய எந்த ஒரு குணத்தை பார்த்து எல்லாம் நம்முடைய ஏதாவது பண்புகளை பார்த்து நான் ஏதாவது நல்லவன், நான் ஏதாவது ரொம்ப பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் நல்லதை செய்தேன், ஆதலால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. நான் ஏதாவது புனித ஸ்தலத்துக்கு சென்றேன், நான் ஏதாவது தெய்வ வழிபாடு செய்தேன், நான் ஆண்டவருக்கு நான் ஆராதனை செய்தேன், நான் ஆண்டவருக்கு நான் காணிக்கை செலுத்தினேன் என்றதாவது காரியமே இல்லை. தேவன் ஒருவரை தெரிந்து கொள்கிறார், மற்றவன் அவனதாவது தெரிந்து கொள்ளப்படாமல் போய்விடுகிறான். இந்ததாவது ஏசாவின் சந்ததிதான் ஈதோமியர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஈதோமியர்கள் அவர்கள் இஸ்ரவேலருக்கு எந்நாளும் தொந்தரவாக இருந்தார்கள். இஸ்ரவேலரை அவர்கள் பகைத்தார்கள், அவர்களோடு போராடி கொண்டிருந்தார்கள். இந்நாட்களிலே இஸ்மவேலர் யூதர்களுக்கு விரோதமாக போராடுகிறார்கள். நாம் எல்லோரும் ஆன்மீக யூதர்களாக இருக்கிறோம். நம்மோடும் உலகம் போராடி கொண்டிருக்கிறது. உலக ஏதாவது ஜனங்கள் இயேசுவை பகைக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் நம்மை பகைக்கிறார்கள். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகிலும் இந்த இஸ்மவேலையும் ஏசாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்களை ஆண்டவர் வெறுக்கவில்லை. நீங்கள் ஏதாவது ஆதியாகமத்தில் ஏதாவது நீங்கள் அவங்களுடைய சரித்திரத்தை ஏதாவது நீங்கள் ஆழமாக படித்து பாருங்கள். ஆண்டவர் அவர்களை புறம்பே தள்ளவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களோ தேவனுடைய கிருபைக்கு தூரமாக இருந்தார்கள். தேவனுடைய கிருபையை ஏதாவது நிராகரித்தார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இஸ்ரவேலரோடு சம்பந்தம் கலக்க, இல்லையென்றால் அவர்களோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய அவர்கள் விரும்பவில்லை என்றதாவது வேதம் நமக்கு ஏதாவது காண்பிக்கிறது. ஆதலால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்தார், இஸ்ரவேலை தேவன் சிநேகிக்கிறார். அந்த யாக்கோபின் சந்ததியில் வந்த இயேசுவின் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது நிமித்தம் தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார், தேவன் நம்மை சிநேகிக்கிறார் என்பதால். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பவுல் தன்னுடைய நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 29-30 வாக்கியத்திலே, ரோமர் 8:29-30, நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கேதாவது பவுல் சொல்லுகிற எழுதுகிற இந்த இறையிலே நாம் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும். தேவன் சிலரை தெரிந்து கொள்கிறார், சிலர் தெரிந்து கொள்ளப்படவில்லை. சிலரை தேவன் தெரிந்து கொள்கிறார். They are elected, they are predestined, but some are not elected, some are not predestined. சிலரை தெரிந்து கொள்கிறார், சிலரை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்கு பதில் உண்டா? தேவன் ஒருவரை தெரிந்து கொள்கிறார், இன்னொரு நிராகரிக்கிறார். எதற்காக? உலகம் எங்கிலும் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தரை குறித்த அறிவு எல்லா இடங்களிலும் உண்டாயிருக்கிறது. நாம் கர்த்தரை குறித்து நாம் எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். என்றாலும் சிலர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க, எல்லாருக்கும் அல்ல. நம்முடைய குடும்பங்களிலே சிலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சிலர்கள் ரட்சிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாம் அதை வசிக்கிற இடத்திலே நம்முடைய வீடு மாத்திரம் இயேசுவை தான் அறிந்திருக்கும், நாம் ரட்சிப்பை பெற்றிருப்போம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் இயேசு அறிந்திருக்க மாட்டான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கு நாம் இங்கே ஆராதனை செய்கிறோம், அங்கே பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவர்கள் ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டாரோ இல்லையா என்று சொல்லி நாம் தீர்மானிக்க முடியாது, நாம் சொல்ல முடியாது. தேவனுடைய அனாதி அவருடைய திட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சிலரை முன் குறித்திருக்கிறார், முன் அறிந்திருக்கிறார், அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். They are elected.
பாருங்கள், ஏதாவது இப்பொழுது இந்தியாவில் ஏதாவது பல இடங்களிலே ஏதாவது எலெக்ஷன் நடந்தது. இந்த எலெக்ஷனிலே ஏதாவது சில தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஜனநாயக தேசத்திலே இந்தியர்கள் நாம் சிலரை தேர்ந்தெடுக்கிறோம். பல தலைவர்கள் இருக்கிறாங்க, பல கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. இந்த பல கட்சிக்காரங்களிலே நமக்கு பிடித்தமானவன், அவன் நல்லவன், அவன் கெட்டவன் இல்லை, அவன் நல்ல ஏதாவது ஆட்சி செய்வான், அவன் அதாவது தேசத்திற்கு நன்மையான செய்வான்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிற அந்த அடிப்படையில் சிலர்களை நாம் ஏதாவது வாக்களித்து நாம் அவர்களை ஏதாவது ஜெயிக்க வைக்கிறோம். இந்த ஏதாவது எலெக்ஷன் அப்படிப்பட்டது அல்ல, அதை கவனிக்க வேண்டும். we are not elected by God in this the process. இந்த ஏதாவது முறையின்படி ஆண்டவர் ஏதாவது நம்மை தான் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் ஒருவராக, அவர் ஒரே இறைவனாக, சர்வ வல்லமை உடையவராக, சர்வதாவது வியாபகராக, எல்லா இடங்களிலும் ஏதாவது இருப்பவராக, அவர் ஒருவராக உலகத்தில் உள்ள அனைவரையும் சிலரை தெரிந்து கொள்கிறார், சிலரை அவர் தான் தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று நாம் அவரிடம் கேட்க முடியாது. கர்த்தருடைய சத்தியம், ஆண்டவர் இந்த இருவரையிலும் ஏதாவது ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தேவன் சிலரை ஏதாவது ரட்சிக்கும்படியாக தெரிந்து கொள்கிறார். இந்த ஏதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது 30வது வாக்கியத்திலே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னணிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அவர்களை முன்குறித்தார் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவை போல் நாம் மாறும்படியாக நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஏதாவது அழைக்கப்படுகிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன், இவர்கள் ஏதாவது ஒரு கிறிஸ்தவள். நாம் எல்லோரும் இயேசுவை பின்பற்றுகிறது நிமித்தம் நாம் எல்லோரும் கிறிஸ்தவள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவன், கிறிஸ்தவள் என்றால் கிறிஸ்து அவள். கிறிஸ்துனுடைய தன்மை, கிறிஸ்துனுடைய பண்புகள், கிறிஸ்துனுடைய சுபாவங்கள் நம்மில் இருக்கும் பொருட்டு தேவன் நம்மை அந்த தெரிந்து கொள்ளுதலின்படி நம்மை முன்னறிந்து முன்குறித்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை தெரிந்து கொண்டார் என்பதாம். எவர்களை அவர் முன்னறிந்தாரோ அவர்கள் இயேசுவை போல் மாறும்படியாக, கிறிஸ்துவை போல் மாறும்படியாக, the image of his son, குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாயிருக்கும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் யாரை போல் நாம் மாற வேண்டும்? நம்முடைய ஏதாவது சுபாவங்கள், நம்முடைய பண்புகள், நம்முடைய ஏதாவது தன்மைகள் எவ்விதமாக மாற வேண்டும்? கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஆதி சபையார் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அந்தியோகியா பட்டணத்திலே முதல் அழைத்தாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படும் முன்பு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படவில்லை. இயேசுவை பின்பற்றின ஆதி சபையும் அப்போஸ்தலர்களும் என்னும் சீஷர்களும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படவில்லை. அவர்கள் இயேசுவின் மார்க்கத்தார். They are the disciples of the way. அந்த மார்க்கத்தின் சீஷர்கள், இயேசுவின் மார்க்கத்தின் சீஷர்கள், அவ்வளவுதான். அந்தியோகியா பட்டணத்திலே இந்த ஆதி திருச்சபையின் கிறிஸ்தவம் அதாவது பரவி அநேகம் பேர் அதாவது இயேசுவை அதாவது ஏற்றுக்கொண்டார்கள், அநேகம் பேர் இயேசுவை பின்பற்றினார்கள். அங்கே தான் அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவைகளை புறஜாதியார் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி முதலிலே அந்தியோகியா, சீரியா தேசத்தில் இருந்த அதாவது அந்தியோகியா என்ற பட்டணத்திலே ஒரு புறஜாதி தேசத்திலே இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றதாவது பெயர் ஏதாவது வழங்கப்பட்டது. நாம் இந்த உலகத்திலே புறஜாதிகள் உள்ள நிறைந்த இந்த தேசத்திலே நாம் வாழுகிறோம். நாம் கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். கிறிஸ்து முன்பே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதாம். தேவன் சிலவற்றை காலங்களுக்கு முந்தியே, சமயங்களுக்கு முந்தியே, படைப்புக்கு முந்தியே சிலவற்றை தேவன் தெரிந்து கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகள்
ஆதாம் பாவம் செய்வான் என்று தேவனுக்கு தெரியும். அதாவது ஆதாம் மீறுதல் செய்வான் என்பது தேவனுக்கு தெரியும். ஆகிலும் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்திருந்த தேவன் அவர்கள் செய்கிறதை தடுக்கவில்லை. He never blocked their activities. அவர்கள் தவறு செய்ய போகிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்த போதிலும் அவர்களுடைய தவறை தேவன் தடை செய்யவில்லை. ஏனென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஃப்ரீ வில், சுய சித்தம், சுய விருப்பம், சுய ஆசை, அதையோடுதான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அவனுக்கு சுய சித்தம் இல்லை என்றால் அவன் ஒரு ரோபோவை போல்தான் அவன் செயல்பட முடியும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ, ஆண்டவர் எதை செய்ய அவர் வாஞ்சிக்கிறாரோ அதை மாத்திரம் தான் செய்வான். அவன் தவறு செய்ய மாட்டான். அப்ப தவறு செய்யாத ஒரு மனிதனாக நாம் இருந்தோம் என்றால் நீங்களும் நானும் எல்லாரும் கடவுள். புரிஞ்சுதா? ஆண்டவர் நம்மை கடவுளாக ஆண்டவர் நம்மை படைக்கல. நம்மை சித்தம் கொண்ட நன்மையானதாவது காரியத்தை செய்யவும் தீமையான காரியத்தை செய்யும் ஆற்றல் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த இரண்டு ஆற்றலும் நமக்குள்ளாக இல்லை என்றால் நாம் தப்பே பண்ண மாட்டோம், பாவமே செய்ய மாட்டோம். பாவம் செய்யாமல் நாம் இருந்தோம் என்றால் நாம் எல்லோரும் கடவுளர்கள். அப்ப கடவுளர் எப்படி கடவுளை உருவாக்க முடியும்? ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை உருவாக்க முடியாது. தேவன் நம்மை மனிதர்களாக படைத்தார், நம்மை சிருஷ்டித்தார். நம்மில் நன்மை தீமை என்ற இரண்டு ஆற்றல்கள் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கும் அது தவறு, அது தப்பு, அது பாவம் என்ற அறிவு ஆண்டவருக்கு உண்டு. ஆனால் அவர் ஒருபோதும் தவறு செய்ய முடியாது. அவர்தான் கடவுள். நீங்களும் நானும் கடவுள் கிடையாது. இந்துக்களை பாருங்க, பகவான், சாது, சுவாமி, முனி என்றதாவது அவள் தங்களை கடவுளாக மாற்றிக்கொள்கிறார்கள். தாங்கள் இறைவன் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பாவிகளே. அவர்கள் எல்லோரும் பாவிகள் தான். அவர்களில் எந்த ஒரு பரிசுத்தமோ எந்த ஒரு நீதியும் கிடையாது. இயேசுவை தவிர வேற யாரும் பரிசுத்தமாக வாழ்ந்ததும் கிடையாது, பரிசுத்தமாக வாழ போகிறதும் கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரம் தான் குற்றமற்றவர், பாவமற்றவர். ஹல்லேலூயா! அவர் ஒருவர் மாத்திரம் தான் நீதிபரர், அவர்தான் இறைவன் என்று சொல்லி நாம் சாட்சியிடுகிறோம். வேதமும் அதை சாட்சியிடுகிறது. தேவன் நம்மை தம்முடைய ரட்சிப்புக்கென்று முன்குறித்தார். தேவன் மாறாத தன்மை உடையவராக இருக்கிறார். அவர் முன் அறிவு கொண்டவராக இருக்கிறார். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் திட்டமிட்டு விருப்பத்தோடு அவர் செயல்படுகிறார். நாம் ரட்சிப்பை பெறும்படியாக அவர் திட்டமிட்டதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தம்முடைய குமாரனை இயேசுவை நமக்காக வேண்டி அனுப்பி நம்மை மீட்டு கொண்டார் என்று திருமறை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. பல வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற விருப்பம் இல்லை. ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார். நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are all elected. இங்கே நாம் இந்தியா தேசத்திலேயோ உலகத்திலேயோ பார்க்கிற எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் அல்ல. இதனுடையதாவது அர்த்தமும் வேறு அர்த்தம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் சிலரை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்ளவில்லை? ஏனெதாவது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை ஆண்டவர் ரட்சிக்கவில்லை. அப்போ தேவன் நியாயமற்றவரா? தேவன் அநீதி உள்ளவரா? சிலரை ரட்சிக்கிறார், சிலரை ரட்சிக்கவில்லை. ஏன்? அப்போ தேவன் அநியாயக்காரரா? பாரபட்சம் உள்ளவரா? இல்லை. தேவனுடைய திட்டம்
அதை நாம் முழுமையாக நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய ரகசிய திட்டங்களை நாம் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் அநேக ரகசியங்களை தமக்குள்ளாக இல்லையென்றால் தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். அதை மனிதன் ஒரு காலங்களிலும் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆகிலும் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட திட்டம், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாகவும் வேதம் நமக்கு ஏதாவது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வேதத்தை ஏதாவது கவனிக்க வேண்டும். பாரம்பரியமோ கட்டுக்கதைகளோ மனிதனுடைய தத்துவமோ அவைகள் நமக்கு முக்கியமே அல்ல. நமக்கு ஏதாவது முக்கியம் வேதம். நம்முடைய விசுவாசம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? நம்முடைய ஏதாவது செயல்பாடுகள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் பாவிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ரோமர் 3 அதிகாரம் 23 வாக்கியத்திலே, ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இங்கே ரோமர் 3 அதிகாரம் 23 வாக்கியத்திலே இங்கே பவுல் எழுதுகிறார், எல்லாரும் தேவ மகிமை இழந்து கிருபையிலிருந்து விழுந்து எல்லோரும் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார். ஆதாம் தொடங்கி கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாரும் பாவிகள் என்று வேதம் அதாவது அவர்களை அடக்கமாக சொல்லுகிறது. ஆதலால் மனிதன் பாவியாக இருக்கிறது நிமித்தம் அவனுக்கு ஒரு நித்திய ஒரு தண்டனை உண்டு. அவன் குற்றவாளியாக இருக்கிறான். அவன் தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக இருக்கிறது நிமித்தம் அவனுக்கு ஒரு தண்டனை நிச்சயமாக உண்டு என்று 6 அதிகாரம் 23 வாக்கியம் சொல்கிறது. ரோமர் 6:23. ரோமர் 6. சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதன் செய்யும் அதாவது ஒவ்வொரு குற்றம் ஒவ்வொரு பாவத்திற்கும் அவனுக்கு தண்டனை உண்டு, அவனுக்கு சம்பளம் உண்டு. நாம் செய்யும் அதாவது ஒவ்வொரு வேலைகளுக்கும் நமக்கு ஏதாவது சேலரி நமக்கு கிடைக்கிது. நமக்கு ஏதாவது யாராவது ஒரு ஏதாவது நமக்கு ஏதாவது காசு கொடுக்குறாங்க. நாம் ஏதாவது செய்கிற வேலை, நம்முடைய ஜாபு, நம்முடைய எல்லா வேலைகளுக்கும் ஒரு ஏதாவது ஒரு கூலி ஒன்று உண்டு. மனிதன் பாவியாக இருக்கிறது நிமித்தம், அவன் பாவம் செய்கிறது நிமித்தம் அவனுக்கு தண்டனை, அது நித்திய தண்டனை அவனுக்கு எல்லாருக்கும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரணத்தின் நிமித்தம் ஆண்டவர் நீதிபரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எவரையும் ஆண்டவரதாவது நரக ஆக்கினைக்கு இல்லையென்றால் தண்டனைக்கு அவர்கள் செல்லாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் ஒருவராயிலும் நரகத்திற்கு தான் செல்லக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்ற போதிலும் ஆண்டவர் அதாவது சிலரை அவர்தாவது ரட்சிக்கிறார். அவர்தான் சிலரை தான் ரட்சிக்கவில்லை என்றால் தேவனதாவது நீதிபரர் அல்ல, அவர்தாவது நியாயமற்றவர் என்று சொல்லி நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதனுக்கு அதாவது சுய ஆற்றல், சுய அதாவது சித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் அதாவது இயேசுவை தான் நிராகரிக்கலாம். இட்ஸ் அப் டு தம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் இயேசுவை நிராகரிக்கலாம். ஆதலால் தேவன் அதாவது என்றும் நீதிபரர். அவர் அதாவது நீதியாக நியாயம் விசாரிக்கிறவர். அவர் நீதிபரர், அவர் உண்மை உள்ளவர். மனிதன் இது நிமித்தம் அவன் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அவன் அதாவது பெற அவனுக்கு எந்த யோக்கியதும் இல்லை. தேவன் அதாவது என்னை ஏன் ரட்சிக்கவில்லை என்று சொல்லி கேள்வி ஏதாவது எழுப்பதை காட்டிலும் அவன் தேவனை எதற்காக விசுவாசிக்கவில்லை என்பதை அவன் உணர வேண்டும். தேவனை அவன் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இது நிமித்தம் மனிதன் தேவனை குற்றம் சாட்ட முடியாது. தேவன் ஒருவரை ரட்சித்து இன்னொருவரை ஏதாவது பகைக்கிறார், இன்னொருவரை ஏதாவது வெறுக்கிறார் என்ற ஏதாவது கருத்திற்கு அதாவது அங்கே இடமே இல்லை. ஏனென்றால் அவன் குற்றவாளியாக இருக்கிறான். he is condemned. அவன் குற்றவாளியாக இருக்கிறான். அவனுடையதாவது அவன் மேல் தேவனுடையதாவது தண்டனை இருக்கிறது.
அவன் குற்றம் தீர்க்கப்பட்டு அவன் நரகத்தில் தள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அதாவது தீர்மானம். அவருடைய கிருபையினாலே நாம் எல்லோரும் ரட்சிப்பை பெறும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார், சுவிசேஷத்தை அனுப்புகிறார். ஒரு உதாரணம், ஒரு மனிதன் 20 பேர் கொண்ட ஒரு கும்பலிலே ஒரு 5 பேருக்கு அவர் ஏதாவது ஃப்ரீயாக gift கொடுக்கிறார். அப்போ 5 பேர் ஏதாவது ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. மீதி ஏதாவது 15 பேருக்கும் ஒரே கோபம். என்ன ஏதாவது அந்த 5 பேருக்கு மாத்திரம்தான் இவர் ஏதாவது இந்த gift ஏதாவது இந்த பரிசை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஏன் கொடுக்கல? அவங்க ஒரே குழப்பம், இவன் அநீதிகாரன், சிலருக்கு மாத்திரம்தான் ஏதாவது இவன் ஏதாவது பாரபட்சமாக சிலருக்கு மாத்திரம் ஏதாவது காசு கொடுக்குறான், சிலவனுக்கு ஏதாவது காசு கொடுக்கவில்லை என்ற அதாவது ஒரு அப்செட். அவர்கள் அப்படி சிந்திப்பார்கள், எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு ஏதாவது அவன் ஏதாவது கொடுக்க வேண்டியதா காசு ஏதாவது எனக்கு கொடுக்கல. ஆனால் அவர்கள் ஏதாவது அப்படி அப்செட் ஆகிறதற்கு அங்கே ஏதுவே இல்லை. தெர் இஸ் நோ ரைட் அட் ஆல். அவர்கள் அப்படி கேள்வி எழுப்பதற்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அந்த கொடுக்கும் மனிதனிடம் இவன் ஏதாவது ஒன்றையும் ஏதாவது இவன் ஏதாவது கேட்கவும் இல்லை, ஒன்றையும் ஏதாவது வாங்கவும் இல்லை. அந்த மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்தோடு சுய ஆசையோடு சிலருக்கு அவர் ஏதாவது நன்மைகளை கொடுக்கிறார், அவ்வளவுதான். அவர் சிலர் மேல் ஏதாவது கிருபையாக இருக்கிறார், சிலர் அந்த கிருபைக்கு அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆதலால் தேவன் நம்மேல் வைத்து அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் மகா பெரியது. அதற்காக நாம் இறைவனை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் ஏதாவது உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை முன்குறித்தார், உங்களை ஏதாவது முன் அறிந்தார், உங்களை ரட்சித்தார். நாம் இயேசுவின் மூலமாக நாம் பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் தான் சிலரை ரட்சிக்க அவர் ஏதாவது விரும்பும் பொழுது ஒருவருடையதாவது சுய சித்தத்தையும் ஆண்டவர் ஏதாவது பாதிப்பது இல்லை. I have my own free will. இங்கே அமர்ந்திருக்கும் அதாவது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஃப்ரீ வில் உண்டு, சுய சித்தம். இவர்களுக்கு உண்டு, இவர்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. We have a free will. எனக்கு ஏதாவது இது விருப்பம், எனக்கு இது விருப்பம் இல்லை, இதை நான் ஆசைப்படுகிறேன், இது எனக்கு இது ஆசை இல்லை என்றது ஆற்றல் நம் ஒவ்வொருவரிலும் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சுய சித்தத்தை அவர் ஏதாவது பாதிப்பதே இல்லை. சுய சித்தத்தோடு நமக்கு முன்பாக வருகிற சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் அதை நிராகரிக்கலாம். இட்ஸ் மை ஓன் ஃப்ரீ வில். ஐ ஹாவ் த பவர் டு ரிஜெக்ட் த காஸ்பல். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவருடைய ஏதாவது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஏதாவது இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு சுய சித்தம் இருக்கிறது. அந்த சுய சித்தத்தை ஏதாவது ஆண்டது தடுப்பது இல்லை. நீங்க விரும்பினீங்கன்னா ஏதாவது நீங்க பாவம் செய்வீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் பாவத்தை தானே செய்ய மாட்டீங்க. அப்போ அநேகம் பேர் ஏதாவது விருப்பத்தோடு தான் பாவம் செய்கிறீங்க. சில நேரங்களில் சோதிக்கப்படுகிறீங்க, சில நேரங்களில் ஏதாவது ஆசை ஏதாவது இல்லை என்றாலும் ஆசையை உருவாக்கி பாவம் செய்கிறீங்க. அது எல்லாமே நம்முடைய ஏதாவது சுய சித்தத்தின் ஏதாவது அடிப்படையில் நடைபெறுகிற காரியமாகும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது 10வது வாக்கியத்திலே, ரோமர் 10:9-10, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, நம்முடைய வாயினால் நாம் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆதலால் அந்த சுய சித்தம்
நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு சுய சித்தம் ஏதாவது இல்லை என்றால் விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இயேசுதான் வருவ வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏதாவது அறையப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னமே கிறிஸ்து மரித்தார் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் அதாவது அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பலி செலுத்தப்பட்டிருக்கிறார், பலியாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று திருமறை நமக்கு ஏதாவது சொல்லுகிறது. அப்போ தேவன் நம்முடைய ஏதாவது வீழ்ச்சி, ஆதாம் வீழ்ந்ததற்கு பிறகுதான் திட்டம் பண்ணி அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்பது அல்ல. நல்லா அறிஞ்சுக்கணும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஆண்டவருக்கு உதவி, ஐயோ இவன் தப்பு செஞ்சிட்டான், இவனை மீட்டுக் கொள்ளணுமே, நம்முடைய குமாரனை அனுப்பணும். இல்லை, அவன் குற்றம் பாவம் செய்வதற்கு முன்னமே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதற்கு ஒரு ஏதாவது திட்டத்தையும் வகுத்திருந்தார். அதை ஏற்ற காலத்திலே அதை ஏதாவது அவர் வெளிப்படுத்துகிறார். நாம் சுவிசேஷத்தின் வாயிலாக இயேசுவை அறிந்து கொண்டது நிமித்தம் இவைகள் நமக்கு தெளிவாகிறது. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரிடம் உண்மையாக விசுவாசத்தோடு வருகிறவர்களை இயேசு ரட்சிக்கிறார். உபாகமம் 4:29 வாக்கியத்திலே, உபாகமம் 4:29, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அதாவது நாம் தேவனை தேட வேண்டும். நாம் தேடினோம் என்றால் தேவன் நமக்கு ஏதாவது வெளிப்படுகிறார், தென்படுகிறார், நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய ஏதாவது ரட்சிப்பு, நம்முடைய சுவாசம், அதுவும் தேவனுடைய முன் தீர்மானம். அது ஒன்றும் அதாவது இரண்டும் சேர்ந்தே அது செயல்படுகிறது. ஒன்றுக்கு முரணாக, ஒன்றுக்கு எதிரடியாக, ஒன்றை தாக்கியோ அது செயல்படாமல் நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் முன்னமே அறிந்திருந்த அதை அவர் செயல்படுத்துகிறார். உண்மையாக விசுவாசம் கொள்ளுகிறவர்கள், உண்மையாக இயேசுவை ஏதாவது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் மீட்படைகிறார்கள். ரோமர் 1:16 வாக்கியத்திலே, ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பு, அந்த சுவிசேஷம் அது தேவ பலனாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நாம் ஏதாவது விசுவாசித்தோம் என்பதாவது அநேக ஜனங்கள் ஏதாவது இயேசுவை ஏதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை ஏதாவது விசுவாசிக்கவில்லை. ஆதலால் தான் ஏதாவது ஆண்டுடைய வருகையும் அது ஏதாவது பின்னால் ஏதாவது தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தான் எல்லோரும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்ற நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்பதாம். தேவன் எல்லாரும் ரட்சிப்பை தான் பெற வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்பதாம். ஹல்லேலூயா. தேவன் நம்மையிலும் நீடிய பொறுமையோடு இருந்தார். தேவன் நம்மை ரட்சித்தார். ரோமர் 11:33 வாக்கியத்திலே, ரோமர் 11:33, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய ஞானம் அவருடையதாவது அளவுக்கு ஏதாவது அதிகமான, நாம் அறிய முடியாத அளவுக்கு மேலான ஞானம் உடையதாக இருக்கிறது என்று எழுதப்படுகிறது. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் ஒன்று கிறிஸ்துவில் நிலைத்திருப்பார்கள். இதை நல்லா அறிஞ்சுக்கணும். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
கிறிஸ்துவில் நிலைத்திருப்பார்கள். they will abide in Christ. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே 1 யோவான் 2:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. யோவான் 15:1-4 நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து வாசித்துக் கொள்ளுங்கள். இங்கே இயேசுவில் நாம் நிலைத்திருக்கும்படியாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பார்கள் என்பதாம். அப்போ கிறிஸ்துவை விட்டு ஏதாவது போய்விட்டாங்க, அவங்க சில காலம் ஏதாவது ஊழியம் செய்தாங்க, சில காலம் சபையில் இருந்தாங்க, சில காலம் ஆண்டவருக்காக ஏதாவது வாழ்ந்தாங்க, இப்போ எங்கே போயிட்டாங்க? இப்போ தொலைஞ்சு போயிட்டாங்க. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர்கள் உண்மையாகவே ரட்சிப்பை பெறவில்லை என்பதாம். முதற்கண் அவர்கள் இயேசுவினதாவது உண்மையான ஜெனியூன் அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்பதாம். அப்ப இயேசுவில் நிலைத்திருக்கிறவர்கள் முடிவு பரியந்தமும் அதன் நிலைத்திருப்பார்கள். இயேசுவின் அப்போஸ்தலர்கள் இயேசுவில் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் இயேசுவை விட்டதாவது பின்வாங்கி போகவில்லை. சிலதாவது காலம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சில காலங்களிலே அவர்களுக்கு நெருக்கடி உண்டாயிற்று. ஆகிலும் அவர்கள் ஒரு காலமும் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகவில்லை. ஹல்லேலூயா! தேவனால் அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருந்தார்கள். தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருந்தார். நாம் இயேசுவில் நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆன்மீகமாகவும் நித்திய சாஸ்வதம் உள்ள ஆசீர்வாதத்தை நாம் பெற நாம் ஏதாவது நிலைத்திருந்தோம் என்றால் நமக்கு அது உண்டாகும். மற்றபடி நாம் ஆன்மீகத்திலே நாம் வளர முடியாது. நீங்கள் இயேசுவில் நீங்கள் நிலைத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் ஆன்மீகத்திலே வளர முடியாது. இயேசுவில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நம்மிடம் பேசுகிறார். தம்முடைய அப்போஸ்தலரிடம் அவர் சொன்னது என்னவென்றால், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்பதாம். ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இயேசுவில் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படி நிலைத்திருக்கிறவர்கள் ஜெபிக்கிறதை தேவன் கேட்கிறார். அவர்கள் ஜெபிக்கிறதை, அவர்களுடைய மன்றாட்டை, அவருடைய விண்ணப்பங்களை இயேசு கேட்கிறார். அதன்படி அவர்களுக்கு அவர் செய்கிறார். மற்றபடி நாம் இயேசுவில் நிலைத்திருக்காமல் நாம் வெளியிலிருந்து நாம் ஆண்டவரை நாம் தேடினோம் என்றால் நாம் விரும்புகிறது நமக்கு கிடைக்காது. நாம் அதை எதிர்பார்க்கிறது நமக்கு கிடைக்காது. இயேசுவின் வார்த்தைகளை நாம் அதாவது கேட்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை நாம் அபியாசிக்க வேண்டும். இதனுடைய பேக்ரவுண்ட், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்றால் நீங்கள் இயேசுவில் நிலைத்திருப்பீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை, நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்படவில்லை என்றால் இயேசுவில் நீங்கள் நிலைத்திருக்கவே முடியாது. நீங்கள் இயேசுவில் ஏதாவது நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை நீங்கள் ஏதாவது சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டும், அதற்கு ஏதாவது நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அதை நீங்கள் அபியாசிக்க வேண்டும். You have to practice it. வசனத்தை கேட்டுட்டு தான் அப்படி போகும்படியாக நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டாம். போதகர் நல்ல பிரசங்கம் பண்ணாரு, அந்த பாடகர் நல்ல பாட்டு படிச்சாரு, இசையெல்லாம் நல்லா இருந்தது, அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஏதாவது கேட்கிற அந்த போதகம், நீங்கள் கேட்கிற தேவனுடைய வார்த்தை, அதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்களா?
நீங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் உங்களில் நிலைத்திருந்தேன் என்றால், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தேன் என்றால் மிகுந்த கனிகளை தான் கொடுக்க முடியும். என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவ இயேசுவில் நிலைத்திருக்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு சொல்கிறதை போல அவர்கள் செயல்பாட்டில் அவர்கள் காண்பிக்க வேண்டும். மற்றபடி நம்முடைய பிரயாசம் விருதா. நம்முடைய எந்த பிரயாசம், நம்முடைய ஊழியம் விருதா. சிலவங்க பெரிய பெரிய போதகம் செய்வாங்க, போதகம் செஞ்சுவிட்டு பின்னால பாவம் செஞ்சுட்டு இருப்பான், அக்கிரமத்தை செஞ்சுட்டு இருப்பான், பாவிகளாக இருப்பான். அப்படி பல திருடர்கள் உண்டு. அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. இங்கே வேதத்தை பின்பற்றும்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் இயேசுவில் நிலைத்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, தேவன் அவர்களை நாட்டின நாற்றுகளாக இருக்கிறார்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம், மத்தேயு 15:13. மத்தேயு 15:13. அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. தேவன் நாற்றின நாம் நாற்றுகளாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை தான் நாற்றிருக்கிறார். பிதாவானவர் நம்மை நாற்றிருக்கிறார். பிதாவானவர் எதை நாற்றிருந்தாரோ அதை ஒருவராகிலும் அதை மாற்ற முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அநாதி தீர்மானம். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், தேவன் நம்மை முன்னறிந்திருக்கிறார், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பிதாவானவர் திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர். He is the owner of the vineyard. அவர் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் நாற்றுகளாக, கன்றுகளாக தேவன் நம்மை நிலையை நாற்றிருக்கிறார். அப்போ எந்த ஒரு சக்தியும், எந்த ஒரு கிரியைகளும் அதை சேதப்படுத்தாது. அதை அதிலிருந்து புடுங்கி போட முடியாது. சாத்தானும் நம்மை பிடுங்கி போட முடியாது. ஏனென்றால் நாம் தேவனால், பிதாவினால் நாட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கன்றுகள் கனி கொடுக்கும். நாம் எல்லோரும் கனி கொடுக்க வேண்டும். கனி இல்லாத ஜீவிதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அதை சுற்றடிக்க அவர் அதை போட்டு விடுகிறார். ஏனென்றால் அங்கே கனி இல்லை, அங்கே ஆசீர்வாதம் இல்லை. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவு கண்டு கனி கொடுக்க வேண்டும். ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவியாக இருங்க. ஊழியக்காரர் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அதிலே அழிந்து போயிடும். குற்றம் சாட்டுவதை தவிர்த்து விடுங்கள். தேவனுக்கு கண்டு ஒருவன் ஊழியம் செய்கிறானா, ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, அவன் ஊழியம் செய்யலாம், அட்டூழியம் செஞ்சுட்டு இருக்கிறான்னு. நீங்க அப்படி தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. எனது தேவன் ஒருவனை குற்றம் சாட்ட அந்த அதிகாரத்தை அவருக்கு தேவன் கொடுக்கவில்லை. தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை நிலைநாட்டிருக்கிறார். நாம் தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்க வேண்டும். ஒரு உண்மையான ஒரு விசுவாசி அவன் தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே அவர் நாட்டப்பட்டிருக்கிறான் என்று சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது. சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சங்கதியில், தேவனுடைய பிரகாரங்களிலே, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தேவன் அவர்களை நாட்டிருக்கிறார் என்பதாம். ஆதலால் நாம் தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்க வேண்டும். நான் தேவனுக்காக என்ன செய்தேன், நான் தேவனுக்காக என்ன மகிமையான கிரைகளை செய்தேன், நானே தேவனுக்காக என்ன செய்யவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். செய்கிறவர்களை நாம் குற்றம் தீர்க்கக்கூடாது. அது நமக்கு அதிகாரமே கிடையாது.
தானும் செய்கிறது இல்லை, பிறரும் ஏதாவது செய்யக்கூடாது என்றதாவது ஒரு மனப்பான்மை. அது ஒரு குறுகிய நேரோ மைண்டட் ஏதாவது ஒரு திங்கிங் ஆகும், குறுகிய மனப்பான்மை. நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமை கண்டு நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய நாமத்தை ஏதாவது விரோதித்து என்றால் அவருக்கு விரோதமாக நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் ஏதாவது கேள்வி எழுப்பலாம். ஐயா, நீங்கள் செய்கிறது சரியில்லை, நீங்கள் கர்த்தருடைய ஏதாவது வசனத்திற்கு விரோதமாக இருக்கிறீங்க, இல்லைன்னா அதாவது நீங்கள் ஏதாவது விக்கிராராதனை செய்கிறீங்க, வேறு இடங்களில் போய் தான் நீங்கள் ஆராதனை செய்கிறீங்க, தவறு செய்கிறீங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. அதை நான் சொல்லவில்லை. ஆண்டவருக்கென்று ஏதாவது உண்மையாக உழைக்கிறவங்க, உண்மையாக சேவை செய்கிற அநேக ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவர்களை நாம் குற்றம் சாட்டுவதை விட்டுவிட வேண்டும். மூன்றாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள். தேவனால் தான் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வாக்கியத்திலே, 1 பேதுரு 1:2, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் பரிசுத்தம் அடைய இங்கே ஆண்டவர் தான் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் எல்லோரும் பரிசுத்தம் அடைய வேண்டும். நாம் எல்லோரும் பரிசுத்தம் அடைய வேண்டும். நாம் மறு ஜென்மத்தை, மறுபிறப்பை அடைந்த காலத்திலிருந்து நாம் ஏதாவது பரிசுத்தம் அடையும்படியாக தேவனை அழைத்திருக்கிறார். நீங்கள் என்றைக்கு ஏதாவது நீங்கள் மறுபடைந்தீங்க, நீங்கள் என்றைக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது மறு ஜென்மத்தை அடைந்தீங்க, நீங்கள் ஏதாவது மறுபிறப்பை என்றைக்கு அடைந்தீர்களோ, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு இயேசு உங்களுடைய இருதயத்தில் வந்தாரோ, அந்த ஏதாவது க்ஷணத்திலிருந்து நீங்கள் ஏதாவது பரிசுத்தம் அடைய கர்த்தர் ஏதாவது விரும்புகிறார். பரலோக பிறப்பு, ஆன்மீக பிறப்பு, அது மாம்ச பிறப்பு அல்ல, அது மறுபிறப்பு, மறு ஜென்மம், பரலோக பிறப்பு. அதை நாம் அடைந்திருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்லி நாம் கேள்வி கேட்போம். அதை காட்டிலும் சகோதரனே, சகோதரியே, நீ மறு ஜென்மத்தை அடைந்திருக்கிறாயா? நீ மறுபிறப்பு அடைந்திருக்கிறாரா? ஆர் யூ born again? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா? நீ மறு ஜென்மத்தை அடைந்திருக்கிறாயா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் தொடங்கி நாம் ஆர்வத்தோடு பரிசுத்தத்தை நாம் ஏதாவது விரும்ப வேண்டும். நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் அடைதல் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது ஒரு கண்டினியூவல் ஒரு ப்ராசஸ் ஆகும். தேவன் நம்மை ஏதாவது நீதிகரித்தார், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். யூ ஹாவ் டு பி சாங்டிஃபைட். நம்முடைய ஏதாவது பூமிக்குரிய வாழ்நாள் முடியும் வரைக்கும் யூ ஹாவ் டு பி ஏதாவது சாங்டிஃபிகேஷன், அதை நாம் அடைய வேண்டும். நாம் அதை பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் நம்மோடு பேசுகிறார். பரிசுத்தாவியானவர் நம்மோடு நம்மை ஏதாவது உணர்த்துகிறார். மகனே, அந்த பாவத்தை நீ செய்யாதே, மகளே, அந்த பாவத்தை ஏதாவது செய்யாதே என்று ஆண்டவர் நம்மோடு அதை உணர்த்துகிறார். அதை நாம் கவனிக்கிறோமா? ஆண்டவருடையதாவது ஆவியானுடையதாவது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார், நம்மோடு அவர் பேசுகிறார், நம்மை ஏதாவது உணர்த்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஏதாவது உத்வேகப்படுத்துகிறார், நம்மை ஏதாவது ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலையை அடைய முடியாக நம்மோடு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய மெல்லிய அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா? பரிசுத்தாவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அவர் நம்முடைய ஏதாவது குற்றங்கள், நம்முடைய ஏதாவது மீறுதல், நம்முடைய ஏதாவது சின்னதா பாவங்கள், தவறுகள், அதை நம்முடைய ஆன்மாவிலே ஏதாவது அவர் உணர்த்துகிறார். நாம் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தாவே, என்னுடைய ஏதாவது குற்றத்தை நீர் மன்னித்தருளும், என்னுடைய பாவத்தை நீர் ஏதாவது என்னை விட்டு போக்கும்,
அந்த தாவீதரசன் அப்படித்தான் ஏதாவது தேவனுக்கு முன்பாக தன்னை ஏதாவது தாழ பணிந்தார். அவர் பெரிய அரசனாக இருந்தார், பெரியதாவது மகாபிரிய சக்கரவர்த்தியாக இருந்தார். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி வந்ததாவது தாவீதை கண்டித்த பொழுது அவர் அப்படியே தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய குற்றத்தை அவர் உணர்ந்தார். தான் பாவி என்பதை அவன் உணர்ந்தான். அவன் பாவ அறிக்கை செய்தான். அவனுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக நமதால் கீழ்ப்படிந்து நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து அதை நாம் அறிந்து அதை நமதால் அறிக்கை செய்து விட்டுவிட்டோம் என்றால் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மன்னிப்பு நமக்கு இந்நாளும் உண்டாயிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்வை தருகிறார். நம்மில் இருக்கிற பாவம் தவறை அவரதாவது குற்றம் சாட்டுகிறார், நம்மை உணர்வதாவது செய்கிறார். இன்னொன்று நம்மை குற்றப்படுத்துகிறார். குற்றப்படுத்துதல் என்றால் நாம் செய்கிற அந்த மீறுதல், அந்த தவறு, அது உலகமாகும். உலகம் நம்மிடத்தில் தான் இருக்கிற அந்த உலகம், பாவம், அசுத்தம், அதை தேவன் கண்டிக்கிறார். அதை நம்மை விட்டு அகற்ற அவரதாவது சொல்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள் என்பதாம். நீங்கள் எல்லோரும் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள், விரும்புங்கள். சிலருக்கு ஏதாவது பரிசுத்தம் என்பது அந்த வேப்பக்காய் ஏதாவது போல, இட்ஸ் லைக் a bitter gourd. வேப்பங்காய் இருக்குல்ல, அது ஏதாவது கசப்பாக இருக்கும். சிலவங்களுக்கு பரிசுத்தம் என்றால் அது கசப்பாக இருக்குது. அதை செய்வதற்கு அவங்களால முடியலை, செய்யவும் மாட்டாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆர்வத்தோடு நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், நான் அதாவது இன்னும் உயர வேண்டும், இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டும், ஆண்டவருக்காக இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக நான் செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் செய்வீர்களா? செய்யுங்கள். நான்காவது, இயேசுவின் வருகையை நாம் சீக்கிரமாக இருக்கும் என்பதை நாம் எதிர்நோக்கியதாக கொண்டிருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இயேசுவின் வருகைக்காக அவர்கள் என்னாலும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏதோ இயேசு வருகிறார், பாடலும் படிப்பாங்க, ஏதோ இயேசு வருகிறார், அன்றைக்கு வரார், இன்னைக்கு வராருன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. யூடியூப் முழுவதும் இயேசு வருகை குறித்து தான். ஆனால் அதில் ஒருவனாகிலும் அவருடைய வருகைக்காக தன்னை அவன் ஆயத்தப்படுத்துகிறானா? பிரசங்கிக்கிறவர்கள், போதகர்கள் தங்களை அவங்க ஆயத்தப்படுத்துகிறாங்களா? இயேசு ஏதாவது என்றைக்கும் வரலாம், இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், என்னைக்கும் வரலாம். ஆனால் போதிக்கிறவர்கள் அவர்கள் அவருடைய வருகைக்காக எவ்வளவு ஆயத்தமடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு அவர்கள் பிறரை ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்பதான். தேவனுடைய சபையின் ஏதாவது ஜனங்கள், புதிய எருசலேமியர்கள் ஆயத்தமடைய வேண்டும் அவருடைய வருகைக்காக. இந்த உலகத்திற்காக நம்ம வாழக்கூடாது. உலக ஏதாவது வழிபாடுகள், உலக ஏதாவது இந்த சமாச்சாரங்களுக்கும் நமக்கும் ஏதாவது பெரும் வித்தியாசம் உண்டு. அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய வருகைக்காக அவர்கள் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்திலே, லூக்கா 12:40, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் அப்போஸ்தலரிடம் சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் அதை விசுவாசித்தார்கள், அப்போஸ்தலர்கள் அதை சபையாருக்கு போதித்தார்கள், சபையை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களோ ஆதி சபையோ அவருடைய வருகையை அவர்களது எதிர்பார்த்து கொண்டு இருந்த போதிலும் அவங்களுடைய காலத்தில் இயேசு வரலை. இப்போ அவங்க காலத்திலிருந்து அதாவது நம்முடைய காலம் வரைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டு இயேசு இன்னும் வரல. ஆனால் கர்த்தருடையதாவது வசனம் சத்தியம், உண்மை. ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதிலிருந்து அவர் மாறுவதே இல்லை.
அது 4000 ஆண்டுகளாக இருக்கட்டும், 3000 ஆண்டுகளாக இருக்கட்டும், அவர் சொன்னது கண்டிப்பாக நிறைவேறும். ஹalleluya. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே அந்த சர்ப்பத்தின் தலையை அதாவது ரட்சகர் ஏதாவது நசுக்குவார் என்று அந்த தீர்க்க தரிசனம் உண்டாகி 4000 5000 ஆண்டுகள் ஆயிட்டு. அதற்கு பிறகுதான் இயேசு வந்தார். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏதாவது இயேசு வரல. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின் 400 ஆண்டுகள் கழித்து தான் இயேசு ரட்சகர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே உள்ள அந்த மீட்பர், அந்த ரட்சகர் அவர் ஏதாவது தோன்றினார். It took 5000 years. 5000 ஆண்டுகள் அவர்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டுடைய திட்டத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. நாம் அதாவது அதை முழுமையாக விவரிக்க முடியாது. அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆண்டவருடையதாவது சத்தியம், அவருடைய உண்மை, அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த சந்ததியில், இந்த ஜெனரேஷனில் இயேசு வரலாம், இல்லை என்றால் இந்த சந்ததி போன பின்பு அவருடைய வருகை இருக்கலாம். அது யாருக்கு தெரியும்? ஆகிலும் அவர் வருகிறார், அவர் இன்றைக்கே வருவார் என்ற நோக்கத்தோடு நமது ஆண்டவரை நமது முன்னோக்கி நமது காத்து ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தோம் என்றால் நாம் நம்மை அவரது எடுத்துக்கொள்ள முடியும். ஹalleluya. பாருங்கள், அவருடைய வருகை நாம் பரலோகத்துக்கும் செல்லுவதாவது, நம்முடைய திரும்பி செல்லுவதாவது நம்முடைய பயணம், இது ரெண்டும் சேம் ப்ராசஸ் தான். இயேசு பரலோகத்தை விட்டு திரும்பி வருகிறார், நாம் பூமியை விட்டு திரும்பி பரலோகத்துக்கு செல்கிறோம். ஹalleluya. Hallelujah. அந்த ரிட்டர்ன் ப்ராசஸ், தேவன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறார். நாம் இந்த பூமியை விட்டு மறுபடியும் பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். ஹalleluya. கர்த்தருடைய சபை அவருடைய வருகைக்காக ஆயத்தமடைய வேண்டும். ஆகிலும் சாத்தான் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். நாம் ஜெயம் கொள்ளாமல், நாம் வெற்றி அடையாமல் இருக்கும்படியாக சாத்தான் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். சாத்தான் நம்மோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவனை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹalleluya. உலக கவலைகள், நமக்குள்ளதாவது சண்டைகள், பிரிவினைகள், பின்மாற்றம், விசுவாச துரோகங்கள், உபதேச குழப்பங்கள், பெருமை, பொறாமை, அது நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது. ஹalleluya. அப்படி நாம் ஆயத்தப்பட்டு இருந்தோம் என்றால் ஆண்டவர் இன்றைக்கே வருவார். நம்ம இடத்துல அப்படி இல்லையே. ஏன்னா நம்ம ஆயத்தப்படுகிறது விருப்பமே கிடையாது. என்னாலும் சண்டை போடணும், என்னாலும் அந்த உலகத்தில் உள்ளவங்களை போல வாழணும், பொருளாசை, பெருமை, அகம்பாவம், இதெல்லாம் அதாவது வேண்டாத காரியம் இடத்தில் இருக்கிறது நிமித்தம் இயேசுவும் வரமாட்டார். இயேசு ஏன் வரலன்னா, நாம் இன்னும் அது சரிப்படலை, நாம் இன்னும் அதாவது தெளிவடையலை, நாம் இன்னும் அதாவது பூர்ணமடையமில்லை. நாம் இவைகளை விட்டு உலக கவலைகள், நமக்குள் இருக்கிற பிரிவினைகள், சண்டைகள், நமக்குள் இருக்கிற பின்மாற்றங்கள், நமக்கு உள்ளதா இருக்கிற விசுவாச துரோகங்கள், உபதேச குழப்பங்கள், பெருமை, பொறாமை, அது நம்ம இடத்தில் இருந்தால் இயேசு ஒருபோது வரமாட்டார், கண்டிப்பா வரமாட்டார். அதலா தேவ பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, முன்குறிக்கப்பட்டவர்களே, நீங்கள் ஏதாவது கவனமாக இருந்து இந்த தீமைகளுக்கு தான் விலகி இருங்கள். இந்த தீமைகளிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த சாத்தான் ஒரு பெரிய வலையை தான் விரித்து வச்சிருக்கிறான். அந்த வலையில் தான் நீ சிக்கி விடாதீங்க. நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமீன். கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. 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 எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. Hallelujah.